ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. அதான் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஆனா இப்போ டைமுக்கு கரெக்டா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 2-3 டேஸ்ல சாம்பியன்ஸ் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. சாம்பியன்ஸ் லீக் ப்ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லா என்னெல்லாம் கிரிக்கெட் நடக்குது, என்னெல்லாம் டொமஸ்டிக் லீக்ஸ்லாம் நடந்துச்சு, அதோட ரிசல்ட்ஸ்லாம் டக்குன்னு சும்மா டச் பண்ணிடலாம்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் பிபிஎல் மிச்சல் ஓவன் அடிச்சு ஃபார்வர்ட் ஹரிகன்ஸ் வின் பண்ணாங்க. சிட்னி சிக்ஸர்ஸை பீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஏ டுவெண்ட்டில தேர்ட் டைம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா மும்பை கேப் டவுன், எம்ஐ கேப் டவுன், அதான் 2 சீசனா லாஸ்ட்ல முடிச்சு இந்த சீசன் வந்து வின் பண்ணிட்டாங்க. அவன் எதுக்கு அப்படி கேக்குறான்னா, ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் நிலைமை ரொம்ப கேவலமா இருக்கு. அதை பத்தி பேச விரும்பல. ஓகே. அடுத்து ஐஎல் டி டுவெண்ட்டி கொஞ்சம் முக்கியமான லீக் இந்த வாட்டி. ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் துபாயில தான் இந்தியாவோட லெக் நடக்க போகுது அப்படின்றதுனால நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். மெயினா பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு, கண்டிஷன்ஸ் எப்படி. அஃப்கோர்ஸ் நைட் தான் நடக்குது மேட்ச், பட் ஸ்டில் லீக் நடக்குது அங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பிளஸ் அஸ்வினுமே பிராண்ட் அம்பாசிடரா போட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அஸ்வினை பிராண்ட் அம்பாசிடரா போட்டதுக்கு நான் துபாயில வந்திருந்தா அங்க அந்த கோடை யூஸ் பண்ணி டிக்கெட்டாவே வாங்கியிருப்பேன். அதை வச்சு நான் என்ன ஆமா, பண்றது? எனக்கு அது என்னன்னா ஐஎல் டி டுவெண்ட்டி பேசுனது பிரச்சனை இல்ல, அப்படியே எஸ்ஏ டி டுவெண்ட்டி மத்த லீக்கையும் கவர் பண்ணிருக்கலாம். வெறும் ஐஎல் டி டுவெண்ட்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது ஆமா, இந்த அது வாட்டி. முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா தான் அதுதான் ஏதோ 2 வீடியோல IL T20 SA20 பத்தி பேசியிருந்தாங்க. ஆமா, SR T20 சரி, பத்தி ஓகே. பேசணும். அவங்க இந்த வாட்டி அந்த ஃபோக்கஸ் அது அவங்க அகேன்ஸ்டாங்க. பெருசா பேசல அந்த சேனல்ல, கரெக்ட். ஆமா. ஆமா. பட் ஆஹ் ஆக்சுவலா நான் வந்து ஹானஸ்டா சொல்றேன், SA20 நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணுவேன். ELT20 விட SA T20 தான் நான் அதிகமா ஃபாலோ பண்ணேன் ஆமா, ஆக்சுவலா. நானும் நாங்களும் பண்ணேன். அதானே ஏன்னா ஜோபர்க் சூப்பர் அங்கதானே கிங்ஸ்க்காக. சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ் ஜோபர்க் இருக்கு. சூப்பர் ஆமா. இருக்கு. ஆமா, எப்படி விட முடியும் நண்பா? எப்படி விட்டு கொடுக்க முடியும் உறவை? அதுதான். சரி, ஓகே, அது நம்ம. பட் ஜோபர்க் சூப்பர் ம் கிங்ஸ், அதான் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் நீங்க எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. எஸ், டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அவங்க நல்லா வேண்டாம், பண்ணாங்க. பட் அதை ஸ்டில் பத்தி இன்னொரு பேச வேண்டாம். அந்த நல்லாலாம் ஜெரால்ட் பண்ணவே கூட்ஸி கிடையாது. 4வது இல்ல இல்ல பிளேஸ்ல இல்ல ஆமா. இல்ல முடிச்சதே நான் பெரிய ஜஸ்ட் சொல்றேன். விஷயம். 6வது இல்ல பிளேஸ்ல இல்ல முடிய வேண்டியது. ஜெரால்ட் கூட்ஸி மட்டும் இருந்திருந்தா, ஜெரால்ட் கூட்ஸி இருந்திருந்தா மேபி கதை வேற மாதிரி போயிருக்கும். ஆனா வேண்டரஸ் விக்கெட் ஒண்ணு அவனுக்கு ரொம்ப சூட் ஆயிருக்கும்ல. அதான் இல்ல ஒரு மேட்ச் போட்டு போய் திருப்பி போய் பட்டுட்டான்ல. அவனை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா. எவனையும் பத்தியுமே பேசக்கூடாது. அவன் ஆமா. வந்து அது வந்துட்டு பட் நீங்க எம்ஐ இல்ல, கேப்டவுன் இதுக்கு யாருமே மேல செலக்ட் சூப்பர் பண்ணான்னு கிங்ஸ்னே சொன்னீங்க. தெரியல அது. என்ன ஸ்குவாட் இல்ல வேணும்? ஆக்சுவலா நானும் அந்த வருஷம் ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து இந்த வாட்டி கண்டிப்பா ஜோபர்க் தெரியும், தான் பார்த்தேன் அடிப்பாங்க. அதான். பார்த்தேன் நான் பார்த்தேன் தெரியும். சொல்லணுன்றதுக்காக இல்ல, இதுக்கு நீனே சொல்லு dude. இதுக்கு மேல என்ன ஸ்குவாட் வேணும்? எல்லாருமே அங்க செட்டு. டொமஸ்டிக் சைடுல ஃபுல்லா உனக்கு ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் bowlers இல்ல. சரி, இன்ஜூரின்னு சொல்லிட்டீங்க. வேற அதுக்குன்னு இன்ஜூரி ரீப்ளேஸ் மட்டும் ஃபுல் ஸ்குவாட் நல்லா தான் இருந்துச்சு. அதை மீறியும் இவங்க வந்து இன்ஜூரியை வந்து ஒரு சப்பக்கட்டு வேணா கட்டலாம், இன்ஜூரினால நாங்க தோத்துட்டோம் அப்படின்ட்டு. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். டிப்ளூக்கு நல்ல சீசன் இல்ல. டூப்ளசி ஒரு சில மேட்ச் அடிச்சான், அப்புறம் கான்வே அடிச்சான். பேர்ஸ்டோவுக்கு ராணி நல்ல சீசன். பேஸ்டோக்கு சுத்தமா படல. டானவன் ஃபெரேரான்னு சுத்தமா ஒருத்தர் படல. இருக்கான். தயவு செஞ்சு அவனுக்கு வந்து ஜோபர்க் அந்த வேண்டர் ஸ்டேடியம் வாசல்ல ஒரு சிலை வச்சிருங்க. என்ன கேட்டா இப்பவே உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கான் அவன், டானவன் ஃபெரேரா. சூப்பர். அவன் அது அந்த டிசி தோத்த அந்த டிசி தான் எலிமினேட்டர் மேட்ச் எடுத்திருக்காங்கன்னு கூட நினைக்கிறேன் ஆடல ஐபிஎல்ல. அவன். ஆ, ஐ திங்க் டிசி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவன் ஐபிஎல்ல. ஆமா, ஆமா ராஜஸ்தான் ஆமா. ராயல்ஸ்ல இருந்தான். இந்த சீசன் டிசி எடுத்திருக்காங்க. இல்ல. டிசியா? சரி, ஓகே. SI20 விடு, அதை பத்தி பேசாதீங்க. ட்ராமா ஆமா, தான் அத வருது. பத்தி நம்ம பேசானா. சாம்பியன்ஸ் அதே அதான் பேசலாம். மாதிரி பெரிய கும்பிடு போட்டு இது ஒதுக்கி வச்சிருக்கேன். இந்த பர்கர் கிங் சூப்பர் ஸ்மாஷ் நியூசிலாந்து லீக், அதை வந்து கேண்டர்பரி ஃபைனல்ஸ் வந்தாங்க, பட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து பங்களாதேஷ் பிரீமியர் லீக் சைடு அப்படியே போனோம்னா, சிட்டகாங் கிங்ஸ் ஃபைனல்ஸ் வந்தாங்க, பட் ஃபார்ச்சூன் பாரிஷல் திரும்ப லாஸ்ட் இயர் அவங்க தான் சாம்பியன்ஸ். இந்த வருஷமும் ட்ராஃபி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஒரு மற்ற லீக்ஸ் எல்லாம் பத்தி ஒரு ஐடியா கொடுக்கலாம் தான். இப்போ நம்ம ஹாட் டாபிக், இன்னியோட டாபிக் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ரிவியூக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் எந்த டீம் பார்க்கலாம்? பாகிஸ்தான்ல இருந்து போவோமா? ஹோஸ்ட் நேஷன். மார்க் சந்தேஷ் ஆண்டனி, ஸ்குவாட் படிக்கிறியா? பாகிஸ்தான். ம். மார்க் ஆண்டனி என அது அழைக்கப்படும் பாகிஸ்தான். ஓகே. பீடாக் ரெஃபரன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க ப்ளீஸ். அந்த ஆளு கிரிஞ்சு பண்ற மாதிரி தோணுது எனக்கு. ரைட், ஓகே, ஓகே. ஓகே. இல்ல நான் வந்து ஸ்குவாட் ஒரு படிக்கிறேன். சும்மா காமெடி என்டர்டைன்மெண்ட்டுக்கு தானே, அவ்வளவுதானே. இது சரி படி, ஆமா. காமெடியா ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் படி. ரைட், ஓகே. ரிஸ்வான் தான் கேப்டனு. அப்புறம் பாபர் ம். அசாம், ஃபக்கர் ஜமான், சவுத் ஷக்கீல், அப்புறமா தையப் தஹீர், உஸ்மான் கான், சல்மான் அலி ஆகா, ஃபஹீம் அஷ்ரஃப், கம்ரன் குலாம், குஷ்தில் ஷா, அப்ரார் அகமது, ஹாரிஸ் ராஃப், முகமது ஹஸ்னைன், நசீம் ஷா, ஷஹீன் ஷா அஃப்ரிடி. இதான் ஸ்குவாடு. ம். என்ன நினைக்கிற? ஓகே பிளேயிங் லெவன் நம்ம ஓகே சார், நான் இதுல அனலிஸ்ட் இருந்து. சொல்லுங்க. ஆமா, பிளேயிங் லெவன் பிளேயிங் சொல்லுங்க. 11 எக்ஸ்பர்ட் ஸ்ரீனி. ஓகே ஓகே
ஓகே, சோ இதுல இருந்து நான் என்னோட 11 போட்டிருக்கேன். சோ சேம் ஆ ஆயுள் இல்லாத காரணத்தினால ஃபக்கர் சமானும் பாபரசம் ஓபன் பண்ண போறாங்க. ம் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா சக்கர் சவுத் சமான் ஷக்கீல் ஓபன் வர பண்ணுவாங்கன்னு போறாரு. நீ நினைக்கிறியா? ஏன்னா இப்போ கூட அந்த IL T20 கூட மிடில் ஆர்டர்ல வந்து தான் நல்லா அடிச்சான் இல்லையா? இல்ல ஆனா இப்போ இல்ல இந்த பட் ஒன் டே ட்ரை ஃபார்மட்ல சீரிஸ் நடந்துச்சுல்ல அதுல ஓப்பனிங் தான் ஆடினா ஃபக்கர் ஜமான் அதான் பாபர் ஓப்பன். அசம் தான் ஓப்பனிங் அது இல்லாம ஆடினாங்க. அப்படியா? ஃபக்கர் ஜமான் ஆக்சுவலா அந்த 2023 ம் வேர்ல்டு கப் செகண்ட் லெக்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ம் ரெண்டு ம் மூணு மேட்ச் ஓப்பனிங்ல செமையா போலாம். ம் ஓகே ஓகே, டன் டன் அதுவும் டன். இல்லாம அப்படி எல்லாருக்கும் ஞாபகம் இருந்ததுதான் அந்த 2017 சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ஸ்ல நம்ம நல்லா மல்லு கட்டுவோமே. ஐயே ரைட் ரைட், ஓகே. ஓகே, ஃபைவ் சோ இயர்ஸ் ஆஃப் அதான் ஃபக்கர் ரிமெம்பரன்ஸா? ஜமான் வந்து இல்ல ஆனா ஆக்சுவலா அவங்க கண்டிப்பா அந்த டிஃபெண்டிங் ஃபைனலை சாம்பியன்ஸா பத்தி தான் வரப்போறாங்க. பேசிதான் ஆகணும். லாஸ்டா சாம்பியன்ஸ் டிராஃபில பாகிஸ்தான் vs இந்தியா அந்த மேட்ச் ஆமா, தான் நடந்துச்சு. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா வரப்போறாங்களே அவங்க இந்த டோர்னமெண்ட்ல ஆமா எப்படி சோ மிஸ் அது நம்ம பண்றது. தவிர்க்க முடியாது. சரி ஓகே, அதான் நீ சொல்லு ஒத்துக்கிட்டு தான் உன்னோட ஆகணும். ஃபுல் 11 சொல்லு. சரி ஓகே, நான் 11 சொல்லிடுவேன். இப்போ ம் ஃபக்கர் ஜமான் வந்து இவரு பாபரதமோட தான் ஓபன் பண்ணோம். செய்மாய் ம் இல்லாத காரணத்தினால வேற வழி இல்ல. இப்போ ம் ஒன்டவுன்ல வந்து சவுத் ஷெக்கீல் வருவாரு. ம் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ரிஸ்வான். நம்பர் 5ல ம் வந்து கம்ரான் குலாம் வருவாரு. 6 ம் வந்து ஃபைம் அஷ்ரப். 7 ம் சல்மான் அலி ஆகா. 8 அப்ரார் அஹமத். 9 அஃப்ரிதி. 10 நசீம் ஷா. 11 ஃபிட் ஹாரிஸ் ராஃப் ஃபிட்டா இருந்தா அவர் வருவாரு, அப்படி இல்லைன்னா முகமது அஸ்மின். இல்ல ஹாரிஸ் ராஃப் அவுட்னு நினைக்கிறேன். ஆமா அபிஷியலி இல்லன்னு தான் பட் இல்ல சொன்னாங்க ஏதோ ஹாரிஸ் ராஃப். சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்துருவாருன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வருவாருன்னு ஏதோ சொல்றாங்களே சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு. அதுதான் எனக்கு அது தெரியல. சொல்றாங்க பட் பட் அவர் ஸ்டில் ஃபிட்டா இல்லைன்னா அதுக்குள்ள முகமது அஸ்மின் தான். ஆமா ஓகே லைக் ஃபஹீம் அஷ்ரஃப் ரீப்ளேஸ்மெண்டா ஆனாங்க இந்த ரீசெண்டா. ஓகே, அது ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த ட்ரை நேஷன் சீரிஸ் ஒன்று நடந்துச்சு இப்போ. சவுத் ஆப்பிரிக்கா எஸ், பாகிஸ்தான் நியூசிலாந்து ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை சீரிஸ் அந்த நியூசிலாந்து. ஃபார்மேட் ரிவைவ் பண்ணாங்க. எனக்கு ட்ரை சீரிஸோட ரிமெம்பரன்ஸ் எது தெரியுமா? ஆ 2014 ஆஸ்திரேலியால இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து ம் ஆடுவாங்க. ம் 3 மேட்ச் அசிங்கமா ஆடுவோம். ஆமா ஆனா ஆமா, விராட் அது மட்டும் நல்லா அடிப்பான் அந்த ட்ரை சீரிஸ்ல. ஆமா அது எனக்கு ஆக்சுவலா ஒண்ணு. ட்ரை சீரிஸ் நானே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அந்த 2008ல சிபி சீரிஸ் வின் பண்ணாங்களே ஆஸ்திரேலியால. அது அதுதான் எனக்கு யா ஃபர்ஸ்ட் அது ஒண்ணு. ஞாபகம். பிளஸ் அந்த தோனியும் அஸ்வினும் ஸ்ட்ரைக்ல நின்று அது வந்து அதுக்கு அடுத்து நடந்துச்சு நினைக்கிறேன். 11 12 நடந்துச்சு நினைக்கிறேன். அது 2012. தோனி ஆமா 11 12 யா. ஆமா, இது ஸ்ரீலங்கா. தோனி ஆ, சிக்ஸ் அடிச்சு சம்டைம்ஸ் முடிப்பான். இந்த ஹொபார்ட்ல அடிப்பானே கோலி. ஆமா அது ஆனா தோத்துருவோம் நம்ம இந்த. 350 ஆமா, சம்திங் ஏதாவது சேஸ் பண்ண 40 ஓவர்ல சேஸ் ஆமா பண்ணுவாங்க. கோலி கூட செம அடி 40 ஓவர்ல அடிப்பான். சேஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, ஆமா ஆ, யா அதுதான். மல்லிங்காவை போட்டு பின்னி எடுப்பாங்க அந்த அதான் மேட்ச். அதான் ஆமா. அதான். அது நல்லா இருக்கும். அது ஸ்ரீலங்கா கூட. இது வந்து நான் சொல்றது ஆஸ்திரேலியா கூட. தோனி சிக்ஸ் அடிப்பா லாஸ்ட் ஓவர்ல, அஸ்வின் நான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. அது அதான் அது அந்த சீரீஸ் அது நம்ம தெரியும். அஸ்வின் தோத்துட்டோம். நான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. 7 8ல ஆ. நடந்தது தான் நம்ம வின் பண்ணோம் இப்ப நீங்க சொன்னது. அதுக்கப்புறம் ஆமா ஆமா, 14ல ஸ்கந்தேஷ் கரெக்ட். சொன்ன மாதிரி அசிங்கமா ஆடினோம். ஆமா. அதுக்கப்புறம் ரொம்ப. இதெல்லாம் வந்து ODI ஃபார்மேட்ல. அண்ட் தென் இதான் நிதஹாஸ் டிராஃபி யாரும் மறந்துருக்க மாட்டோம். தினேஷ் கார்த்திக் அடிச்சு முடிச்சது. அது ஆனா எஸ். T20 ஃபார்மேட் நாங்க தான். இதெல்லாம் T20 ஃபார்மேட் தானே. ஆமா பட் ஸ்டில் இப்ப அது கூட இல்லையே. எனக்கு இது இந்தியா அது கூட இல்ல. இல்லன்றதை விட ஆமா, ஏதோ அட்லீஸ்ட் இந்த இப்ப ஃபார்மேட் பட் ஆனா இப்ப ரிவைவல் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரிவைவ் சந்தோஷமா இருக்கு. பண்ணிருக்காங்க. நல்லா இது இருக்கு இந்த கண்டிப்பா மாதிரி. இந்த பெரிய டீம்ஸ் நடுவுல கண்டிப்பா இது படும். கண்டிப்பா நம்மளும் திரும்ப இந்த ட்ரை கண்டிப்பா சீரிஸ் கண்டிப்பா. நடத்தலாம்னு யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சோனே. எனக்கு அதான் இந்தியா இல்லன்றதை விட இது ரிவைவ் ஆச்சுன்றதே சந்தோஷம் தான். அதுல இப்போ ஆமா ஆமா, இது கரெக்ட். வந்து நாங்க ஏன் இது சொல்றோம்னா இப்போ இந்த மாதிரி இந்த ட்ரை சீரிஸ் இந்த 3 டீம் நடந்துச்சு. அதாவது பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து 3 பேர் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா இங்கிலாந்து ODI சீரிஸ் நடந்துச்சு. இந்த மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி வார்ம் அப் கேம்ஸ் எதுவும் இல்ல. லாஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் 2017ல கூட வார்ம் அப் கேம் இருந்துச்சு. தினேஷ் கார்த்திக் செஞ்சுரி அடிக்கலான்னு வரும்போது ரிட்டையர் பண்ணிடுவாங்க. தோனிலாம் கூட ஃபீல்டிங் பண்ணுவாரு. நல்லா இருக்கும் இந்த வார்ம் அப் கேம்ஸ்லாம். அந்த கரெக்ட். மாதிரி இந்த வாட்டி வார்ம் அப் கேம்ஸ் எதுவும் இல்ல. இந்த இது சீரிஸ் 2013 இல்ல 17 இது இல்ல நடந்தது. 17 தான் 17 தான். 17. 13 வார்ம் அப் கேம் எனக்கு ஞாபகம் இல்ல அந்த அளவுக்கு. பட் 17 தான் இது ஸ்ரீலங்கா நடந்துச்சு. ஐ திங்க் ஒரு மேட்ச் ஸ்ரீலங்காவோட இஷாந்த் சர்மா கூட ஏதோ 3 விக்கெட் ஆலோ 4 விக்கெட் ஆலோ எடுப்பாரு அப்போ. அது 13ல நினைக்கிறேன்ல. அதான் ஆ 13ல. ஆமா, சரி, ஓகே, 13ல இது தான். கண்டினியூ பண்ணு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி கண்டினியூ அதான் பண்ணு. அதான் கண்டினியூ அதுக்காக பண்ணு. இப்போ வார்ம் அப் கேம்ஸ் இல்ல. இந்த டீம்ஸ் எல்லாம் இந்த சீரிஸ் வச்சுதான் அவங்க ஃபார்ம் எடுத்துட்டு தான் அதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கரெக்ட். உள்ள வராங்க. சோ அதான் நாங்க அதுதான் கவர் ஒரு வார்ம் பண்ணலாம்னு அப் கேமா நினைச்சோம். வச்சுட்டு வராங்க. அண்ட் தென் அதான் சோ அதான் அந்த அந்த ஸ்குவாட் லாஸ்டா பாகிஸ்தான் அந்த ஸ்குவாட் வச்சுதான் மோஸ்ட்லி உள்ள போவாங்க. அதுல வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. நான் அதான் லாஸ்டா அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வரல. பாகிஸ்தான் கிட்டயும் பாகிஸ்தான் கிட்ட தோத்துட்டாங்க. நியூசிலாந்து கிட்ட பாகிஸ்தான் கிட்ட வின் பண்ணாங்க. நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது ஆக்சுவலா சவுத் சில்வர் கூட ஆப்பிரிக்கா அடிபடுது இல்லையா? அதானே. ப்ரோ, ம்
டியூட்ஸ் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சி டீம் வச்சுக்கிட்டு அதனால பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா ம் ஜெயிச்சாங்கன்னா டெஸ்ட் சொல்லாதீங்க. ஆமா அதுவும் கரெக்ட் தான். தான் ஸோ சல்மான் அகா வந்து ஆக்சுவலா அந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து நியூசிலாந்து கூட நம்பர் 5 வந்தான். அதுதான் ஒரு சேஞ்ச். அப்புறம் ம். அதுக்கப்புறம் தான் தையப் தஹீர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைனல் ஸ்குவாட் வச்சு மோஸ்ட்லி போக சான்சஸ் அதிகமா இருக்கு. மத்தபடி எல்லாம் சேர்ந்து அப்ரார் அகமது லாஸ்ட்ல வந்தாங்க. அப்புறம் நஹீம் ஷா, ஷாஹின் ஷாஃப்ரிதி. இப்ப ஆக்சுவலா அந்த ம் ஷாதாப் கான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப லீன் காஸ்ட்ல போயிட்டு இருக்கிறதுனாலதான் அப்ரார் அகமது உள்ள கொண்டு வந்திருக்காங்க இவங்க. ம் 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 ம். ஓகே. ஏன்னா ஸோ அவரும் இப்போ ஒரு லைக் டு லைக் மெக்சிகன் ரீப்ளேஸ்மெண்ட் தானே. இந்தியன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் இது ஸ்பின்னு தான் ஷாதாப் கான் இல்லாம எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பாகிஸ்தான் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. ஆனா மத்தபடி லைக் ஓகே அதான் அவங்களுக்கு. இதுதான் ம் இது அவங்க ராவல்பிண்டியும் சரி லைக் அந்த ம் இஸ்லாமாபாத் பட் அந்த முகமது இடத்துல நவாஸ் எல்லாம் அவங்க ரொம்ப எதுக்கு விட்டாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஆமா முகமது கரெக்ட். நவாஸ் இந்த இமான் வசீம் அவங்க எதுக்கு விட்டாங்கன்னு தெரியலையே. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ். ம். அதே மாதிரி சரி. முகமது அமீர் என்ன ஆனான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? T20 வேர்ல்ட் கப் ஆனா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டான்னு சொன்னாங்க, திரும்ப வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆனான்னு தெரியல. முகமது அமீர் சாம்பியன்ஸ் தெரியல, அதான் டிராஃபி இப்ப பத்தி தான் லீக்ஸ்ல ஒரு பிஸியா பேசக்கூடாது. இருக்காரு. ஆமா வந்தானா பிரச்சனை ஆயிடும். பட் ஸ்டில் சொல்றேன் பட் அது இது மோஸ்ட்லி அவங்களுக்கு எனக்கு பட் அந்த டு அட்வான்டேஜ். பி ஃப்ராங்க் எனக்கு கோலி பட் டு பி அவுட் ஃப்ராங்க் ஆகும் ஹி அந்த இஸ் நாட் அந்த அட் இது சேம் ஓல்ட் முகமது அமீர். 2017 ஆமா ஆமா. பட் கைஸ் டு பி ஃப்ராங்க் ஹி இஸ் நாட் தட் சேம் ம் ஓல்ட் ஆமா முகமது ஆமா அமீர். ஏன்னா அதுவும் அந்த கரெக்ட். 2017-18 அந்த டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ம் இது பீக் ஃபார்ம்ல த்ரூ இருந்து பால்ல ஆமா. இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங்கா இருக்கட்டும், இந்த மிடில் ஓவர்ஸ்ல ரிவர்ஸ் ஸ்விங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ம் டெலிவரிஸ் எல்லாம் செமையா வந்துட்டு இருந்தது. பட் ஆமா இப்ப அந்த அளவுக்கு அந்த இது ஒண்ணு இல்ல. அந்த இந்த யுஎஸ்ஏவோட T20 வேர்ல்ட் சூப்பர் போல்ல என்ன கப்லயே ஆச்சு? ஆமா அதுதான் அதுவுமே எவ்வளவு 6 விக்கெட் நாலு 7 விக்கெட் நாலு ஏதோ பேசர் போட்டாங்க. வச்சு எல்லாம் பயம் காமிச்சாங்க. பட் ஸ்டில் பாகிஸ்தான் எதுவும் பெருசா ப்ராக்ரஸ் குவாலிஃபை பண்ணலையே. ஆகல. ம் கரெக்ட் கரெக்ட். அதுதான். சோ அப்போ ஓகே பிரதர்ஸ், சோ ஓவராலா இந்த 11 வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இது? எனக்கு வந்துட்டு எனக்கு ஸ்பின்னர்ஸ் தெரிஞ்சு மட்டும்தான் எனக்கு இதுவா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் தவிர ம் மத்த பேசட்டாக் ஓகே. பேட்டிங்கும் தான், பேட்டிங் அண்ட் ஸ்பின்னர்ஸ் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இல்ல. எனக்கு ஆமா யார் அடிக்க போறா, ஹூ இஸ் கோயிங் டு பிளே தட் பிகர் நாக்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. சைம் அய்யூபும் இல்ல. அதனால லைக் ஐ டோன்ட் ஆமா நோ. பக்கர் சமான் தான் அடுத்த கொஞ்சம் செகண்ட் அடிச்சானோ. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஒரு டெம்ப்ளேட்ல போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு இந்த 250 to 270 கிட்ட அட்லீஸ்ட் அந்த ஸ்கோர் போட்டு டிஃபெண்ட் பண்ணோம். அது டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் ஸ்பின்னர்ஸ் வேணும். ஸ்பின்னர்ஸ் எனக்கு அதான் ஐடியா இல்ல ஆக்சுவலா எந்த அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம். காம்பினேஷன்ல ஒண்ணு மாத்தலாமே. ஒரு காம்பினேஷன் இவங்க மாத்தலாம். எப்படின்னா ம் பக்கர் ஜமானையும் சவுத் ஷக்கிலையும் ஓபன் பண்ண வச்சுட்டு பாபர் ம் அசாம ஒன் டவுன்ல கொண்டு வரலாம். அது கூட நல்ல ஐடியா தானே. சவுத் ஷக்கில் ஷக்கீல் ஓப்பனிங் ஓபன் ஆடுவாரு ஐ பண்ணிருக்காங்க. திங்க். இல்ல எனக்கு தெரியல. சவுத் ஷக்கீல் ஓபன் பிஎஸ்எல்ல பண்ணிருக்கானா? பண்ணிருக்கானு. பிஎஸ்எல்ல பண்ணிருக்கானு. பிஎஸ் பிஎஸ்எல்ல இது ஏதோ அதான் இந்த சொல்றேன். பட்டாக் பிஎஸ்எல்ல பண்ணதை வச்சுட்டு நீ டைரக்டா சாம்பியன்ஸ் டிராஃபி ஓபன் ஆமா பண்ண வைப்பியா? எனக்கும் எனக்கு தெரியல. தெரியல. சோ பட் லைக் இப்போ இந்த டைம்ல பாபர் தான் ஹாஸ் ஓபன்ட் காம்பினேஷன் இல்ல. மாத்துவாங்களா? ம் பட் லைக் ஒன் ஆடணும்னா ஆடல, டேஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ம் ஒரு அக்ரெசிவ் இல்ல ஓபனர்னா எப்படியும் பக்கர் அந்த ஜமான் இதுல பிடிக்கலாம் உனக்கு எப்படியும். பக்கர் ஜமானு பட்டா பாகியம் படாட்டி லேகியம் அடிக்கதான் போறான் எப்படியும். சோ ஆ பாபர் அசாம் ஒன் டவுன்ல வந்தா ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதுதான் சொல்றேன். யா லுக்ஸ் பெட்டர். பட் லைக் ஆனா அவங்க பண்ணுவாங்களா தெரியல எனக்கு. ஆமா அவங்க பண்ணுவாங்களா தெரியல. அதான் எனக்கும் அது தெரிஞ்ச கரெக்ட் காம்பினேஷன் இதுக்கு மேல எதுவும் கை வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சோ பாகிஸ்தான் கரெக்ட். எங்க முடிப்பான்னு நினைக்கிறீங்க டேபிள்ல? எனக்கு வந்துட்டு நம்ம அவங்க குரூப் தான் வருவாங்கன்னு இந்தியா, எனக்கு தோணல. நியூசிலாந்து, பாகிஸ்தான், எனக்கு தெரியல. பங்களாதேஷ். அவங்க குரூப் ஆமா ஸ்டேஜஸ் தாண்டுவாங்கன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஐ டோன்ட் திங்க் சோ. ஆமா நாங்க அதான் ஒரு ஒரு டீம் வர வர எந்த இந்த டீம் எங்க முடிக்கிறாங்கன்னு ரிவீல் பண்றோம். எங்களோட ப்ரெடிக்ஷன் தான். கரெக்ட். பாகிஸ்தான் ஓகே நான் இப்போதைக்கு டேபிள்ல தேர்ட் முடிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கே இதுக்கு மேல புரிஞ்சிருக்கும். சரி ஓகே நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். நெக்ஸ்ட் எந்த டீம்? ஆப்கானிஸ்தான் போலாம். டார்க் சரி ஹார்ஸா ரைட். இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மை அதுதான். எனக்குமே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல என்ன கேட்டாலுமே அவங்க ஒன் ஆஃப் த டார்க் ஹார்ஸஸ் தான். கண்டிப்பா எனக்கு இந்த வாட்டி வந்து பெரிய டீமா ஒரு மேட்ச் அடிக்கிறதெல்லாம் இல்ல. இந்த வாட்டி எனக்கு என் ப்ரெடிக்ஷன் உள்ள வருவாங்கன்னு தோணுது எனக்கு ஆப்கானிஸ்தான். அது அவங்க கடைசியா குரூப்ல சொல்லலாம். குரூப். நான் ஆனா ஸ்டார்ட் ம் படிக்கிறேன் இப்போ. அது கடைசியா பண்ணுவாங்க. ம் ஓகே ஓகே. ஓகே. ஹஷ்மத்துல்லா ஷஹீதி தான் கேப்டனு. இப்ராஹிம் ம் ஜத்ரான், இக்ரம் அலி குல்லு, சாமனுல்லா ம் குர்பாஸ், சிதிக்குல்லா அட்டல், ரஹமத் ஷா வைஸ் கேப்டன், ம் அஸ்மத்துல்லா ஒமர்சாய், குல்பதீன் நைப், முகமது நபி, நங்காயாலியா ம் கரோத்தே, ரஷீத் கான், ஃபரீத் அகமது, ஃபசல் அகருக்கி, நவீத் ஜத்ரான், நூர் அகமத்,
அல்லாஹ் கசன் பாரு. ஆனா இப்ப இன்ஜுரி விட்ரா பண்ணிட்டாங்க ஆமா இப்ப அவனு. ஆமா, ஆஹ் அது முஜிப் ரஹ்மான் ஏதோ வந்து அது இப்போ இந்த வீடியோ ஆக்சுவலா ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் அந்த அப்டேட் வந்துச்சு ஆக்சுவலா. முஜிபுர் ரஹ்மான் வந்து மும்பை இந்தியன்ஸ் சைன் பண்ணாங்க மும்பை ரீப்ளேஸ்மெண்டா. இந்தியன்ஸ் ஆப்கானிஸ்தான் ரீப்ளேஸ்மெண்டா சைன் இன்னும். பண்ணிருக்காங்க. ஆமா, ஆப்கானிஸ்தான் இன்னும் ஆப்கானிஸ்தான் இன்னும் இன்னும் சைன் அனௌன்ஸ் சொல்லல. பண்ணல. பண்ணல. பட் மோஸ்ட்லி ம். மோஸ்ட்லி வேற யாரு, அவர் தான் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா. மேபி தெரியல. லைக் ஓகே, பிளேயிங் லெவன் சொல்லு எப்படி இருக்கு. ஓகே. சோ இப்போ த எக்ஸ்ப்ளோசிவ் ரஹ்மானுல்லா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான் அவங்க 2 பேரும் ஓபன் பண்ணுவாங்க. ஹஸ்ரத்துல்லா சைதி அவர் கேப்டன் வந்து 1 வருவாரு. நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா ரஹமத் ஷா. 5 வந்து சித்திகுல்லா அட்டல். 6 வந்து ஃபைலியா அஸ்மதுல்லா உமர் தாய். 7 ரஷீத். யாரு? ஃபைலியா சதிக்குள்ள ஆட்டல் ஆடுவ. அகமத் ஷா லைக் ஃபைவ். இன்னும் ஷஹீதியை இன்னும் கீழே இறக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3 ஆடலாம்னு நினைக்கிறேன் நானு. இல்ல ராமத் ஷாவை கீழே இறக்கிட்டு அட்லீஸ்ட் நம்பர் 4 ஆடலாம். ஏன்னா செதிகுல்லா ஆட்டல் வந்துட்டு ஒரு யங் ப்ராமிசிங் டேலண்ட், நம்மளோட எமர்ஜிங் டிராஃபில நம்மளெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கான். லைக் ஆனா அவனோட அந்த ஓகே லைக் ஓகே. அவன் அப்பனா சொல்றதும் சரி, ஹஸ்ரத்துல்லா சைதிய அவனோட 5ல போட்டு, இல்ல அப்ப அப்படின்னா நீ சொல்றபடி பார்த்தா ஹஸ்ரத்துல்லா சைதி வந்து கீழே 5ல வரணும். அதுக்கப்புறம் சித்திகுல்லா அட்டல 3ல போட்டுருந்தேன். ஏன்னா அதான் நீ ம். சொல்ற காம்பினேஷன் கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து டாப் ஏன்னா ஆர்டர்ல ஒரு ஓபனர்ஸ் குளோரியஸ் இருக்கிறதே லெஃப்ட் ரைட் ஹேண்ட் ஹேண்டர் சைடு. ஓப்பனரு. லெஃப்ட் ஹேண்டர் அது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் நடுவுல மிடில்ல வந்தா நல்லா இருக்கும். ஓகே சோ இது ஓகே. ஆக்சுவலா சித்திகுல்லா அட்டல் வந்து இப்போதான் நம்பர் 2. எனக்கே இது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆக்சுவலி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு இந்த வருஷம் வார்ம் அப் மேட்சஸ் இருக்கு, நடந்திருக்கு. பாகிஸ்தான் 2 நாள் முன்னாடி பாகிஸ்தான் ஏ வர்சஸ் ஆப்கானிஸ்தான் நடந்திருக்கு. கிரிக் பஸ்ல ஓ தான் பாக்குறேன் நானு. ஆ. ஆப்கானிஸ்தான் ரீசெண்டா ஆன ஓ. ஸ்குவாட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 4 மேட்ச் இருக்கு டோட்டலா. இப்போ இன்னைக்கு சண்டே, ஆமா இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் vs நியூசிலாந்து இருக்கு ஆக்சுவலா. 2:30 ஓ ஸ்டார்ட் ஆகும். அது வந்து கராச்சியில இருக்கு. ஓ அதுக்கப்புறம் ஆனா பாகிஸ்தான் ஏ தான் பார்ட்டிசிபேட் பண்ண. மொத்தம் 4 டீம் இருக்கு. சரி, 5 டீமா? பங்களாதேஷ் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, நியூசிலாந்து இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் மட்டும் ஏ டீம் சென்ட் பண்றாங்க. பாகிஸ்தானோட மெயின் டீம் அனுப்பல. ஏ டீம் ஓகே வந்து ஓகே ஓகே அதான் ஓகே. ஆப்கானிஸ்தான் 14 அதை 2 நாள் முன்னாடி விளையாடினாங்க. அது வந்து ஆப்கானிஸ்தான் 170 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. 38.4 சேஸ் பண்ணும்போது பாகிஸ்தான் 314 for 8. என்னப்பா இது, பாகிஸ்தான் ஏவே நல்லா விளையாடுறாங்க போல பேட்டிங். 314 for இது இப்ப 8 லேட்டஸ்டா 50 வந்த ஓவர்ஸ்ல. நியூஸா? ஆமா, இது 2 நாள் முன்னாடி தான் நடந்திருக்கு இந்த ஓகே மேட்ச். ஓகே நேத்து எதுவும் மேட்சஸ் இல்ல. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு அதாவது ம். ஃப்ரைடே அது நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து இருக்கு. சோ பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானுக்கு அதான் எல்லா டீமுக்குமே வந்து 2 வார்ம் அப் மேட்ச் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஓகே பங்களாதேஷ்க்கும் ஓகே மட்டும் ஒண்ணே இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. ஓகே நீ ஓகே கண்டினியூ ஓகே. பண்ணு கண்டினியூ இது பண்ணு. நம்ம மீடியா எந்த ரேஞ்சில இருக்குன்னு பாருங்க. வார்ம் அப் மேட்ச் இருக்குன்றதே எங்கேயுமே ஆஹ் போடல. எல்லாம் அதோ இன்னைக்கு வந்து ஐபிஎல் தெரியப்படுத்தவே ஷெட்யூல் இல்ல. வருது கரெக்ட். போயிட்டானுங்க. நானும் ஆக்சுவலா இந்த அதான். மீட்டிங் ஜாயின் பண்ற வரைக்கும் கிரிக்பஸையும் சரி கிரிக் இன்ஃபோவையும் எனக்கே சரி இப்பதான் ரெண்டையும் ப்ரோ பார்த்தேன். தெரியும். அதுல எதுலயுமே நானும் சரி தகவல் என்ன கிடைக்கல. பண்ணா எந்த ரைட் நாள் ரைட் ரைட். எப்படா ஓகே. அது இவ்வளவு பெரிய பெரிய டோர்னமெண்ட்னாலும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வார்ம் அப் மேட்ச் இல்லாம எப்படி போவாங்கன்னு பார்த்தேன். இந்தியா கரெக்ட் அப்கோர்ஸ் ஆடல. கரெக்ட். இந்தியா ரொம்ப கான்பிடண்டா தான் போறாங்க, ஓகே. பார்க்கலாம். சோ அதான் அந்த பார்க்கலாம். டீம் வந்து நான் படிக்கிறேன். குர்பாஸ் ஓபன் பண்ணியிருக்கான். குர்பாஸ், இப்ராஹிம் ஜட்ரான், சிதிகுல்லா அட்டல், ரஹ்மத் ஷா, ஷஹீதி, அஸ்மத்துல்லா, குல்பதீன், நபி, இக்ரம் அலிகில், அப்புறம் இவன் கரோட்டே, அப்புறம் நூர் அஹமட். இதான் இந்த டீம் வச்சு தான் அந்த மேட்ச் போயிருக்காங்க. இது அப்ப ஃபுல் ஸ்ட்ரென்த் அதுதான். ஸ்குவாட் மாதிரி தான் ரஷீத் கான் இல்ல? ம். ரஷீத் கான். ரஷீத் கான் ரஷீத் ஆடல கான் இல்ல? அப்பனா. அதான் சொல்றேன், இந்த கரோட்டேக்கு ஆமா, பதிலா ரஷீத் கான் ஆடுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், எனக்கு ஆமா. தெரிஞ்சு அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. சரி இப்ப நானும் அதான் கிட்டத்தட்ட போட்டுருக்கேன் என்னோட 11. அதாவது பாத்தீங்கன்னா சித்திகுல்லா அதான். அட்டல் அதே மாதிரி 1 ஃபசல் வருவாரு. அக்பருக்கு இல்ல இந்த 11ல. ஃபசலுக்கு ஒரு பிக் முதல்ல இக்ரம் இருக்கு இல்ல? அலிக்கு பதிலா ஆடுவாங்க. ஐ கெஸ் தெரியல. அதான். சோ ஆமா ஆமா அதான் இருக்கலாம். ஓகே 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 ஓகே. இந்த 2 சேஞ்சஸ் சோ மட்டும் அதான் இங்கேயும் நடக்கும். அப்படிதான் வருது கிட்டத்தட்ட காம்பினேஷன். வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ம் 5ல ம் வந்து இவர் கேப்டன் ஹசரத்துல்லா சைதி வருவாரு. 6 ம் வந்து அஸ்மத்துல்லா உமர் சாய். 7 ரஷீத் கானு. 8 வந்து நபி முகமது நபி. 9 ம். குல்புதீன் நைபுல். 10 ஃபசலக் ஃபருக்கி அண்ட் 11 வந்து நூர் அஹமது. சோ ஆமா. இவங்க வந்து ஆஹ் டோட்டலா ஐ திங்க் இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின் ஓரியன்ட் அட்டாக்கா தான் போவாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தே ஆமா. அதானே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தான். அந்த பாகிஸ்தான்ல ஸ்பின்னு தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஐடியலா இருக்கும்னு நினைக்கிறேன். ம் எக்ஸப்ட் இந்த கேஸ் ம் ஆஃப் இஸ்லாமாபாத் அண்ட் இல்ல ப்ரோ, ராவல்பிண்டி. இல்ல இல்ல இல்ல. ஆக்சுவலா எங்க ஆடினாலும். ஸ்பின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல ஜஸ்ட் நான் இந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஸ்பின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இஸ்லாமாபாத் அண்ட் முல்டான்ல மட்டும் தான் கொஞ்சம் பால் திரும்பும். மத்தபடி இந்த கராச்சி முல்டான் ரொம்ப லாகூர்லாம் வந்து ஸ்லோ பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு ஒரு, ஆக்சுவலா. அதுவும் அட்ரஸ் பண்ணணும். அதான் இப்ப கராச்சி ம். இந்த லாகூர் விக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்னை பெங்களூர் ரயில்வே பிச் தான் அது. தார் ரோடு. ஆ, எவ்வளவுதான் நீங்க அப்படியா? இது ஆமா. என்ன பால் அங்க போட்டாலும் விக்கெட்டே யார் வராது கூட்டிட்டு அங்க. போனாலும். ஆ, அதான்
ரைட்டு. ஓகே, சோ ஓவராலா இந்த அளவு வந்து எப்படி இருக்கு? சோ இவங்க இவங்க பாகிஸ்தானோட அதாவது இப்போ பெட்டராவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்துட்டு செகண்ட் டீமா வெளில வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியே வருவாங்களா? குரூப் ஸ்டேஜஸ்ல இருந்து. ஏன் போன வாட்டி T20 வேர்ல்ட் கப்ல இதே மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு தானே செமிஃபைனல்ஸ் வந்தாங்க, ஃபைட் பண்ணி கஷ்டப்பட்டு ஃபைட் வெளியில பண்ணி வந்தாங்க. வருவாங்கன்னு சொன்னது இது செமிஃபைனல்ஸ் வருவாங்கன்னு செகண்ட் டீமா சொல்றியா? வெளியில வருவாங்கன்னு சொல்ல, செகண்ட் டீமா ஃபைனல்ஸ் குரூப் ஸ்டேஜ்ல இருந்து வெளில வருவாங்க, செமிஃபைனல்ஸ் ஆ போவாங்கன்னு நான் சொன்னேன். ஆ, அதான் அதான். ஓ அப்படியா? ஓகே ஓகே, ஆ வெளியே அதான் வருவாங்க. அதான். ஏன்னா போன போன இதுல பாகிஸ்தானுக்கு பண்ணும்போது அவங்க இப்ப வெளியே போயிடுவாங்கன்னு சொன்னாங்க, அந்த அர்த்தமா பேசிட்டேன் நான். ஓகே ஓகே, அதுதான். அதான். ஸோ அதான் ஐ ஸோ திங்க் 3 ஓவரால் பேருமே இந்த லைக் இந்த ஒப்பீனியன்ல காமனைஸ் ஆயிடலாமா? ஏன்னா எனக்கும் ஆப்கானிஸ்தான் நான் கண்டிப்பா இந்த வாட்டி செகண்ட் டீமா குவாலிஃபை ஆவாங்கன்னு தான் சொல்றேன். Yes. ஓகே. அதாவது இவங்க வந்து எப்படின்னா ஜஸ்ட் ரிலைங் ஆன் த டாப் 2 பேட்ஸ்மேன், அதாவது இப்ராஹிம் சத்ரான் அண்ட் ரஹ்மானுல்லா குர்பாஸ். போன இந்த T20 வேர்ல்ட் கப்லயுமே அப்படிதான், அவங்க 2 பேரும் அடிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு ரொம்ப ரிலை பண்ணிருக்காங்க. ஆமா, So இவங்க இந்த வாட்டி மேபி இந்த ரஹ்மத் ஷா காம்பினேஷன், அதாவது கான்ட்ரிபியூஷன் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆமா அதாவது இவங்க எப்படின்னா ஒரு 280 இவங்க அடிச்சு ஆமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த ஆடணும், ஸ்பின் அதுதான் அட்டாக் சொல்லுவாங்க. வச்சுக்கிட்டு டாஸ் வின் பண்ணி கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா எடுத்துட்டு யா ம் அவ்வளவுதான், கேம் இவங்க கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. டார்க் ஹார்சஸ் கண்டிப்பா இந்த வாட்டி நான் சொல்றேன் இங்கிலாந்து கூட வின் பண்ணிடுவாங்க. ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, இந்த 2 டீம்ல ஏதாவது ஒரு டீமை வின் பண்ணா குவாலிஃபை, அவ்வளவுதான். 3 மேட்ச் தான், ரெண்டு ரெண்டு அதுல மேட்ச் வின் ரெண்டு பண்ணா டீம் குவாலிஃபை. ம் ரெண்டு டீம் நேரா போட்டா ஆமா பின்னாடி போய் போல்ட் ஆகுறதுக்கு 2 பேர் இருக்காங்க, இங்கிலாந்து சவுத் அது ஆப்பிரிக்கா. ஒன்றரை டீம் தான். அது ஆஸ்திரேலியா தான் அரை டீமா தான் கன்சிடர் பண்ணுவேன் நானு. அதை நான் ஆஸ்திரேலியா ஸ்குவாட் வரும்போது நான் சொல்றேன். ஆமா. அது அப்புறம் வரும்போது பண்ணுவேன். ஸோ ஓகே, அந்த சோ இந்த குரூப் ஓவரால் அந்த குரூப் ஒரு டீம் பார்த்தாச்சு. இப்போ பங்களாதேஷ் வந்துடலாம். ஓகே, ஆப்கானிஸ்தான் கன்க்ளூட் பண்ணணுமா? யா அதான் சொல்லிட்டு ஓவரால் வரல, அதான். அவங்க குவாலிஃபை ம் ஆயிடுவாங்க ஓகே, செமிஃபைனல்ஸ். குவாலிஃபை ஓவரால் ஆயிடுவாங்க, வந்துருவாங்க, குவாலிஃபை அதான். ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பங்களாதேஷ் போயிடலாமா? நெக்ஸ்ட் திரும்ப குரூப் ஏ. ஸ்குவாட் படிக்கிறேன். ஷான்டோ அவர்தான் கேப்டனு, ஜேக்கர் அலி, முஷ்பிகர் ரஹீமு, பர்வேஸ் ஹுசைனு, தன்சித் ஹசன், தௌஹீத் ஹிருதாய், முகமதுல்லா, மெஹதி ஹசன் மிராஜ், நசூம் அகமது, ரிஷாத் ஹுசைன், சௌமியா சர்க்கார், மேக்கிங் இஸ் nth comeback to the team, தன்சீம் ஹசீன் ஷக்கீப், முஸ்தபிசுர் ரஹ்மான், நிஹாத் ராணா, அப்புறம் தஸ்கின் அகமது. மூணே மூணு பவுலர்ஸ் தான். லைக் பவுலர்னு சொல்றதுக்கு மூணே மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான், நிஹாத் ராணா, அப்புறம் இவங்களும் தஸ்கின் கிட்டத்தட்ட அகமது. இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் ஓரியன்டா தான் போயிருக்காங்க. அதுதான் லைக் ஆமா நடுவுல அதான் சௌமியா சர்க்கார மூணாவது பேசலாம் யூஸ் பண்ண போறாங்க. அதுதான் எனக்கு அது எத்தனை தடவை சௌமியா சர்க்கார் எடுத்து தோத்தாலும் திருப்பி திருப்பி அவனுக்கு தான் சான்ஸ் போகுது. அது ஏன்னா லைக் தெரியல அது ஏன்னு. ஓகே, நான் 11 படிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் இந்த ஷக்கீப் அல் ஹாசனோட பாயிண்ட் மட்டும் டச் அப் பண்ணிருக்கேன். ஆமா அதான். அதாவது 2006 டெபியூ பண்ணாரு அவரு. அப்பெல்லாம் தெரியாது அவரோட ஆக்ஷன் வந்து ஐயாமா இருக்கு, கொஞ்சம் த்ரோ பண்ற மாதிரி போடுறதுன்னு சொல்லிட்டு அவரோட டீம்ல இருந்து தூக்கிட்டாங்க. அத 19 வருஷத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிச்சிருக்காங்களா? அது இல்ல எனக்கு இதுல நான் வந்துட்டு அவ்வளவு உடன்படல. ஏன்னா லைக் இப்போ ஃபர்ஸ்ட்ல இப்ப நீ 10 வருஷம் நீ கரெக்டா போலிங் போட்டு 11வது வருஷம் ஒரு மேட்ச்ல ஒரு ஓவர்ல நீ சக் அடிச்சா கூட சக்கிங் அடிக்கிறது சக்கிங் தான். சரியா? 16 நீ ஆடின 10 வருஷம் கணக்கு கிடையாது. 11வது வருஷத்துல ஆடுற ஒரு மேட்ச்ல நீ சக் அடிக்கிறனாலும் அது ஒரு இல்லீகல் ஆக்ஷன் தான். அது எப்பவுமே நீ அடிக்க கூடாதுன்றதா கணக்கு. ஆனா லைக் ஷக்கீப் அல் ஹசனை வந்துட்டு ஏன் இவ்வளவு நாள் பாக்கலன்னா இவ்வளவு நாள் அவரோட ஆக்ஷன் லீகலா இருந்திருக்கலாம். சரியா? லைக் இப்ப அவனோட ஆக்ஷன் ஏதாவது மாற்றம் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அது நடந்திருக்கான்னு நான் தெரியல. நான் பெருசா அக்ரி பண்ணேன்னா அவரோட ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த 2007 நிறைய பாத்துருக்கேன் அந்த யூடியூப்ல ஹைலைட்ஸ் எல்லாம். ஒரே மாதிரி ஆக்ஷன் தான் அப்பல இருந்து இப்ப 2024 வரைக்கும், அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அதே மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. ஒன்னும் வித்தியாசம் தெரியல. பீடாக் கூட ஒரு வாட்டி அவரோட இதெல்லாம் காமிச்சாரு, அவரோட ஆக்ஷன் இப்படி இருக்கு என்ன எதுன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ அதை வச்சுதான் நான் சொன்னேன். இல்ல அந்த சக்கு அடிக்கிற பாயிண்ட் அது சொல்லணும்னா நானுமே நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா இப்ப மலிங்கா பத்திரானா எல்லாம் போறாங்க அதெல்லாம் சக்கு இல்லையான்னு. அது நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஆங்கிள் தான் இது நம்ம கேமரால அவ்வளவு தூரம் காட்ட முடியுமா தெரியல. அவங்க நீங்க என்னன்னா அந்த ஸ்லிங் ஷாட் பாயிண்ட் மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் போடுறீங்க அப்படின்னா கையை பின்னாடி எடுத்துட்டு போய் சுத்தி இப்படி போடணும். அதுதான் 15 டிகிரி வரைக்கும் அலவன்ஸ் இருக்குடா, அதுக்கு மேல கிடையாது. நீ தூசரா போடணும்னா உனக்கு 15 டிகிரி வரைக்கும் அலவன்ஸ் இருக்கும், அதுக்கு மேல கிடையாது.
ஏன்னா இப்போ அதுதான். அதனாலதான் ஏன்டா ஓகே மலிங்கா பத்திரானாவை விட்டுட்டு சுனில் நரேனுக்கு அந்த இதே மாதிரி வார்னிங் கொடுத்த போது எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. மலிங்கா பத்திரானாலாம் விட்டாங்க, அது சுனில் நரேன் போடுறதுல என்ன பார்த்தாங்கன்னா சுனில் நரேன் அதுதான் கை வந்து மேக்சிமம் இந்த இடம் வந்து ட்ரஜெக்டரி சம்திங் இப்படி இப்படி நான் அந்த ஒரே ஒரு இப்படி நான் ஒரே ஒரு ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்து கான்ட்ரவர்சியல் ஒப்பீனியன் சொல்லுவேன். ம் கொல்கத்தா வந்துட்டு 16 ஓவர் bowling போடுறாங்க, 4 ஓவர் செக் அடிக்கிறாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த 4 ஓவர் அதான் சுனில் நாராயண் அடிக்கிறது தான். அது வந்துட்டு ஆமா கிளியர் செக்கிங். எனக்கு தெரியுது. இது எப்படி எனக்கு ம் தெரியலடா. இது அவன் ஏன் கான்ட்ரவர்சியல் சக்சஸ்ஃபுல்லா ஒப்பீனியன்லாம் இல்ல. இருந்தான்? கேகேஆர் ஃபேன்ஸ் வேணா கரெக்ட். கடுப்பாவாங்க, மத்தபடி உண்மைதான் அது. சக்சஸ்ஃபுல்லா ஆமா ஆமா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பக்கம் வருண் ம் சக்கரவர்த்தியோட பவுலிங்னா, இன்னொரு பக்கம் சுனில் நாராயணோட செக்கிங் தான். அது ஆமா செக்கிங் தான்டா. அது என்ன பொறுத்த கரெக்ட். வரைக்கும் செக்கிங் தான். இட்ஸ் மை பத்திரானா ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கிள் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரானா மலிங்கா இப்படி போடுறதுக்கும் சுனில் நரேன் அவனோட இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பழைய ஆக்ஷன் பார்த்திருப்பீங்க, அதாவது ஒரு தலைக்கு மேல 180 எடுத்துட்டு டிகிரி வந்து மாதிரி. ஆமா. தலைக்கு மேல எடுத்துட்டு வந்து இந்த இந்த இடம் இருக்குல்ல இப்படி விடுறான், அந்த இடத்துல செக்கிங்னா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அது நம்ம ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஆஃப் டாபிக்கா போயிட்டு இருக்கு, அதான் அட்ரஸ் பண்ணணும்னு கரெக்ட் நினைச்சோம். கரெக்ட். சோ அப்போ ஓகே பங்களாதேஷோட 11 என்னவா இருக்கும்? ஓகே. ஆஸ் ஓகே யூஸ்வல் சோ 11 இப்போ எக்ஸ்பர்ட் ஸ்ரீனி. ம் ஓகே இப்போ சோ நஜ்முல் ஷாண்டோ கேப்டன் அவர் வந்து கன்சிதாசனோட ஓபன் பண்ணுவாரு. சௌமியா ம் சர்க்கார் அதாவது ம் 30,000 தடவை கம்பேக் பண்ணிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டவுன்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் முஷ்பிகுர் ரஹீம், எக்ஸ்பீரியன்ஸ் முஷ்பிகுர் ரஹீம் அவர் வந்து நம்பர் 4. ம் ஜேக்கர் அலி நம்பர் 5. அதுக்கப்புறம் ம் மறுபடியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாமதுல்லா அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 6ல வருவாரு. ம் 7 வந்து மெஹதி ஹசன் மிராசி, 8 ரிஷாத் ஹுசைன், 9 வந்து அந்த ஒரு ஒரு நல்ல சூப்பரான ஸ்விங் பவுலர் தான்சிம் ஹசான், 10 வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், 11ல வந்து எய்தர் அந்த நைதரானா இல்லைன்னா டஸ்கின் மாதிரி யாராவது ஒருத்தங்க விளையாடுவாங்க. சோ இது ஓவராலா எப்படி இருக்கு, இதை பத்தி நான் நினைக்கிறேன். இல்ல, எனக்கு தஸ்கின் அகமது தான் ஆடணும்னு எனக்கு தோணுது. நிஹாத் ராணாவோட ஐ வாண்ட் தஸ்கின் அகமது டு பிளேன்றவன். ஏன்னா தஸ்கின் அகமதோட ரீசெண்டான பேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் தெரியல. ஆனா இவங்களுக்கு பேட்டிங் யாரா ஆட போறா எனக்கு புரியவே இல்லடா. ஃபர்ஸ்ட் டாப்ல ராட்டில் பண்ணிட்டாங்கன்னு வை, ஒரு பாகிஸ்தான் மாதிரியான ஒரு டீமும் இல்ல ஒரு ம் நியூசிலாந்துக்கு பெரிய பேஸ் அட்டாக் இல்ல. ஓகே, இந்தியாவோட பேஸ் அட்டாக் வச்சு ராட்டில் பண்றாங்கன்னே வச்சுக்கோ. ஹர்திக் பாண்டியா போட்டு ராட்டில் பண்ணி 10 ஓவர்ல ஒரு 50 for 2 ஆயிட்டாங்கன்னா அங்க இருந்து ஹூ ம் இஸ் கோயிங் டு டேக் அப் த இன்னிங்ஸ் எனக்கு அது தெரியல. நெக்ஸ்ட் இவங்களோட ஆமா பவுலிங் எவ்வளவு முஸ்தபிசுர் ரஹ்மானை எடுத்துட்டா இவங்களோட பவுலிங் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ம் மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. முகமதுல்லா எவ்வளவு ஆட போறான்னு எனக்கு தெரியல. ஹவு மச் இம்பாக்ட் இஸ் கோயிங் டு ஜேக்கர் அலியோட அந்த பினிஷிங் ரோல்ல எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க போறான் எனக்கு அதுவும் தெரியல. நிறைய தெரியல பெரிய கொஸ்டின் மார்க்ஸா இருக்குனாலே அந்த டீம் வந்துட்டு பெருசா பண்ணாதுன்னு தான் சொல்லுவேன். ம் அவங்களோட ஹோம் ஃபோர்ட்ரஸே அவங்க வந்துட்டு இப்ப ரீசெண்டா எங்கேயோ தோத்துட்டாங்கன்ற மாதிரிலாம் இது வந்தது இல்ல. லைக் அதுதான் எனக்கு ம் பங்களாதேஷ் எப்பவும் போலதான் ஒரு உப்பு சப்பா டீம் மாதிரி தான் எனக்கு தோணுது. வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருக்கலாம், பட் அதுதான் உண்மை. என்ன ஆமா பொறுத்த வரைக்கும் மை ஒப்பீனியன். ஆமா கரெக்ட். லாஸ்டா அவங்க வந்து இந்த பட் மேபி டிசம்பர் அவங்க மந்த் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாலும் பண்ணலாம், ம் யாரையாவது சொல்ல முடியாது. ஏன்னா 2019 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காவை இவங்க மொத்தம் இருக்கிற முறியடிச்சாங்க குரூப்ல ஒரு வாட்டி. எனக்கு தெரிஞ்சு யாரையும் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. இந்தியாவை கன்ஃபார்மா முடியாது. பாகிஸ்தானை தவிர. நியூசிலாண்டையும் எனக்கு தெரிஞ்ச முடியாது. பாகிஸ்தான் எனக்கு டவுட்ஃபுல். பாகிஸ்தான் வேணா அப்படிதான் நான் சொல்லுவேன். டவுட்ஃபுல். ஆனா லாஸ்டா பாகிஸ்தானுக்கு இவங்க பாகிஸ்தானால வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பவுலிங் அட்டாக் வந்துட்டு இவங்களால அந்த இதுல பண்ண முடியாது. ம் ஸோ லாஸ்டா இவங்க வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மந்த் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு டூர் போனாங்க. ஒரு 2 டெஸ்ட் 3 ஓடிய 3 T20 விளையாண்டாங்க. லாஸ்டா டிசம்பர் 12 தான் வந்து ஓடிஐ விளையாடி இருக்காங்க, தேர்ட் ஓடிஐ விளையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 2 months கேப்ல ஓடிஐ விளையாடாம இப்பதான் as I said இந்த வார்ம் அப் கேம் இருக்கு, இந்த இந்த வீக் வார்ம் அப் கேம் ஷக்கீப் இருக்கு, அல் அதை ஹசனோட வச்சுதான் போறோம். ம் ஷக்கீபோட ஆப்சன்ஸ் இவங்களை கொஞ்சம் நல்லாவே அஃபெக்ட் பண்ணும். ஷக்கீப் இருந்திருந்தாவது ஏதாவது நான் சொல்லுவேன், எக்ஸாக்ட்லி. பேட்டிங் யாராவது இருக்காங்கன்னு நான் ம் ஏதாவது ம் சொல்லலாம். ம் இப்ப பேட்டிங் யாருமே இல்ல எக்ஸாக்ட்லி எனக்கு அந்த தெரிஞ்சு. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொஞ்சம் லேக் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான்டா முகமதுல்லா இருக்கா, அதுக்கப்புறம் முஷ்பிகர் ரஹீம், முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஆனா இதை வச்சுட்டு ம் அவங்களால அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல பர்சனலா நான் சொல்றேன். இதுதான் இவங்க என்ன இல்ல பொறுத்த புரியுது, வரைக்கும் கரெக்ட் சேஃப் தான். நம்ம ஆப்ஷன். வந்து ஆக்சுவலா அவங்க காம்பினேஷன் அந்த ஜேக்கர் அலி ஓபன் பண்ண வைக்க முடியாதா? ஏன்னா ஜேக்கர் அலி வந்து ஓப்பனிங் ஆடி நிறைய இந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக்லாம் நிறைய ஓப்பனிங் ஆடுவாருன்னு சொல்லிட்டு பீடாக் சொன்னாரு. பீடாகும் சரி எனக்கு நிறைய பினிஷ் இவங்க எக்ஸ்பர்ட் எக்ஸ்பிரஸ். பேட்ஸ்மேன் தானே ஜேக்கர் அலி இல்லையா? ஓகே
அதான் அதனால அவனும் ஓப்பனிங் ஆட்டு நஜ்முல் ஷாண்டோ கீழே இருக்கணும், மிடில் ஆர்டருக்கு அதான் இருக்கணும், அந்த அது லாஸ்டா ஓரளவு அந்த போவாரு. ஓடிஐ சொன்னால அதுல லைக் வந்து ஷாண்டோ. ஏன் தன்சீன் லிட்டன் தாஸ் ஹசானும் எடுக்கல சௌமியா அவங்க? சர்க்கார் ஓபன் பண்ணிருக்காங்க. சௌமியா ம் சர்க்கார் வேற இருக்கு ஓபன் பண்றதுக்கு. ஏன் லிட்டன் தாஸ் எடுக்கல? ஆம். லிட்டன் தாஸ் என்னாச்சு, இன்ஜுரியா? ரிட்டன் டாஸ் ஐ டிஃபெண்டர்ஸ் திங்க் ஓகே, லைக் தெரியல, அதுவும் தெரியல. பட் சவுத் லைக் ரிபாய் கூட இல்லையா? தவிர்த்துதான் இருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே லைக் ஓகே, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாலும் லைக் ஓகே தான், இல்ல. லாஸ்ட்ல முடிப்பாங்கன்னு எனக்கு தோணுதுடா இன்னைக்கு. எனக்கு ஆமா இந்த இந்த டீம் டேபிள்ல. லாஸ்ட்ல முடிக்கும்னு தோணுது. ஓகே சார், நெக்ஸ்ட் டீமா என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் திரும்ப இப்ப அந்த குரூப் போயிடுவோம், இங்கிலாந்து பார்க்கலாம். ஓகே, இங்கிலாந்து தான் இப்பதான் மறுநடி வாங்கிட்டு வரானுங்க. பேஸ்பால். ஆமா இல்ல, எனக்கு பேஸ்பால் இப்போ அவங்களோட ஜாக்கா சார் பேஸ்பால் சொல்ற மாதிரி அப்ரோச்ல எனக்கு பேஸ்பாலா பிரச்சனையே கிடையாதுடா. பிஸ்பாலான்றது இப்போ இந்த டோர்னமெண்ட் தான் இல்ல இல்ல தீர்மானிக்கணும். இல்ல எனக்கு அவங்களோட பேஸ்பால் அப்ரோச்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது. நியூசிலாந்து வாஸ் பியூர் அண்ட் பியூர்லி சக்சஸ்ஃபுல் இன் 2015 பிகாஸ் ஆஃப் பேஸ்பால் தான். அதை உன்னால என்னைக்குமே மாத்த முடியாது. எனக்கு ம் ம் அவங்களோட பேஸ்பால் அப்ரோச்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நியூசிலாந்துல 2015 பேஸ்பால் அப்ரோச் எடுத்தப்பவும் கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு ஆள் நடுவுல நிக்கிறதுக்கு இருந்தான். அந்த ம் ஆங்கர் ரோல பண்றதுக்கு இங்க யார் இருக்கான்னா ஜோ ரூட். ஜோ ரூட்டோட கேம் ஆட வச்சீங்கன்னா ஜோ ரூட் மாதிரி ஆடுவான். அதை விட்டுட்டு அவனையும் அதேதான். அடிக்கணும் அடிக்கணும், பாலுக்கு 20 ரன் அடிக்கணும்னு ட்ரை பண்ணா எப்படி ப்ரோ முடியும்? எனக்கு அதுதான் ம் புரியாத விஷயமே. சரி, நான் கரெக்ட், அவங்களோட இது ஸ்குவாட் ரொம்ப படிக்கிறேன். கரெக்டான விஷயம். இல்ல நானும் ஆ, ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இது பேஸ் பால சும்மா எல்லாம் போட்டு அவங்க இப்போ இப்போ இந்தியாவோட அப்ரோச்சும் ஆக்சுவலா அக்ரெசிவா இருக்கு. நம்ம ரிசல்ட் காமிச்சிருக்கோம், அதனால நான் எதுவும் சொல்றது இல்ல. ரிசல்ட் காட்டல நம்ம சும்மா பேஸ் பால் எடுத்து போட்டு கழுவி ஊத்துறது அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதான் இல்ல சந்தேஷ் சொன்ன இல்ல மாதிரி இல்ல ப்ரோ, யாரோ பட் ஒருத்தர் ஆக்சுவலா ரெண்டு பேர். ம் இந்த இந்த இங்கிலாந்து பேட்டிங் லைனப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஃபில் சால்ட் பெண்டகட்டு எல்லா பாலும் அடிக்க தான் போவாங்க. ஓகே. இல்ல ம் இவங்க நான் ஸ்குவாடே படிச்சு முடிச்சிடுறேன். நான் ஜேமி ஸ்குவாட் வார்டன் படிச்சிடுறேன், அவங்க நீ எல்லா அப்படியே பாலும் அடிக்க பிளேயிங் தான் 11 போவாங்க. கண்டினியூ பண்ணு. ஓகே. ஓகே ஓகே, நீ ம் ஸ்குவாட போயிடும். ம் ஓகே, பட்லர் தான் கேப்டனு. டாம் ம் பேண்டன் இன்ட்ரெஸ்டிங் திங், எமிரேட்ஸ்ல போட்டு பொழந்திருக்கான், அவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஹாரி ம் ப்ரூக், ம் பென் டக்கெட், ஜோ ரூட், ஃபில் சால்ட், ஜேமி ஸ்மித் அகைன் a வெரி குட் டேலண்ட், பிரைடன் ஃபார்ஸ், லியாம் லிவிங்டன், ஜேமி ஓவர்டன், ஜாக்கப் பெத்தல் எடுத்திருந்தாங்க, அப்புறம் இப்ப வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஜாக்கப் பெத்தலுக்கு பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப அதான் டாம் ஜோஃப்ரன். பேண்டன்ல. ஆமா ஆமா ஆ ஆமா ஆ எஸ் எக்ஸாக்ட்லியா. எக்ஸாக்ட்லி, ஆமா ஆமா. ஜாக்கப் பெத்தல் பதிலா ஓகே. தான் டாம் பேண்டனு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ம் கஸ் அட்கின்சன், ஷகீப் மஹமூத், ம் ஆடில் ரஷீத், மார்க் வுட். ஸ்பின்னர் எனக்கு எடுத்து காட்டுறான் இந்த டீம்ல. ஆடில் ரஷீத் தவிர ஸ்பின் எவனால ஃபுல் டைம் போட முடியும்னு எனக்கு நீ எடுத்துக்காட்டு பாகிஸ்தான்ல. அதான் லிவிங்ஸ்டனும் ஜோ ரூட்டும் இருக்காங்களேப்பா. 10 ஓவர்ல 30 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுப்பாங்க. ஆமா ஆமா, ஒருத்தன் வந்துட்டு அஸ்வின், இன்னொருத்தன் வந்துட்டு சக்லின் முஸ்டாக். ஜடேஜா. சரி ஒருத்தன் சொல்லு. தப்பா சொன்ன ப்ரோ, ஒருத்தன் ஷேன் பார்ட் வார்ன், டைம் ஒருத்தன் முத்தையா பவுலர் முரளி. பேர்லயே பார்ட் டைம் பவுலர்ஸ் இருக்கு. ஆ, பார்ட் டைம்னு வச்சு இவங்க வச்சு அந்த டீம் நான் அந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு நாங்க கப் அடிக்க இல்ல போறோம் இல்ல ப்ரோ, அப்படின்னு. அதாவது நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. அதாவது அதுல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா முத்தையா முரளிதரன், இன்னொருத்தன் ஷேன் வார்ன். ரைட், ஆஹ் ஓகே, பிளேயிங் ஓகே 11 சோ நான் முடிய முடிய. 11 படிச்சிடுறேன் இதுல. ஓகே சோ நான் என்னோட 11 படிச்சிடுறேன். இப்போ வந்து ம் பாத்தீங்கன்னா பில் சால்ட்டும் பெண்டகேட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ளோசிவ். ம் ஓகே. நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட், ஒரு டபுள் கியர் பேட்ஸ்மேன், இன்னிங்ஸ் எடுத்துட்டு ம் போகக்கூடிய ஒருத்தர். 4ல வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக், 5ல பட்லர் கேப்டன், ம் 6ல வந்து ஓ இதர் லிவிங்ஸ்டன் ஆர் ஜேமி ஸ்மித். பேஸ்ட் லிவிங்ஸ்டன் தான்டா, லிவிங்ஸ்டனோட லிவிங்ஸ்டன் தான் ஆடி ஆகணும். லிவிங்ஸ்டன் தான் ஆமா. ஆடி ஆகணும், வேற ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸே கிடையாது. லிவிங்ஸ்டன் தான் ஆடி ஆகணும். அங்க பாத்தியா, ஓகே. அங்கதான் அவங்க ஸோ மாட்டுறாங்க. இப்போ ம் ஓகே ஸோ 7ல வந்து பாத்தீங்கன்னா இது ஜெமி ஓர்டன் இல்லைன்னா பிரைடன் பிரைடன் கார்ஸ், வேற ம் வேற ஜேமி ஏதாவது ஓவர்டன் சொல்லுங்க. வச்சுதான் எனக்கு தெரிஞ்சு 8 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ம் ஸோ 8ல வந்து ஆதில் ரஷீது, 9 வந்து ஆர்ச்சர், 10 வந்து மார்க் வுட், 11 சகீப் மஹமூத். ஸோ இதுதான் என்னோட 11. ஓவராலா இது வந்து இந்த எப்படி இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் எப்படி பாக்குறீங்க? நீ கசட் கின்சன் மோயின் ஆடலையா, அலியோட ஷக்கீல் மஹமூத் ரிட்டையர்மெண்ட்டோட ஆடலையா? என்ன சொல்றது எஃபெக்ட் இப்பதான் புரியும் எனக்கு தெரிஞ்சு. மோயின் எஸ் அலி எக்ஸாக்ட்லி. இல்லாதது. கஸ்டாட்கின் ம் இல்ல, இப்ப நீ கஸ்டாட்கின்ஸ் வந்து பார்த்தா உங்க அதாவது அந்த நியூ ஷக்கீல் பால்ல அந்த மஹமூத் ஜென்யூனா பதிலா ஸ்பின் கசட் பண்ணக்கூடிய ஒரு கின்சன் போலர் ஆடுவான்னு யாரு? தோணுது எனக்கு. ம் இந்த லாஸ்ட் இந்தியா பட் கூட தேர்ட் ஓடிஐல கஸ்டாட்கின் டாம் பேண்டன் ஆனா ஒன் டவுன் ஆக்சுவலா. ஸோ ஆமா, டாம் பட் பேண்டனுக்கு ஏதா
இப்ப எனக்கும் தெரியல. ஆனா டாம் ஜோ ரூட் பேண்டன்னா வச்சு தான் எய்தர் போவாங்க. ம். இல்ல நீங்க டாம் பேண்டன் ஆனீங்கன்னா எய்தர் ஹாரி ப்ரூக் இல்லைன்னா பட்லர் யாராவது ஒருத்தவங்க வெளியே போகணுங்க. பட்லர் அப்படி இல்லைன்னா ஆமா. ஜோ கேப்டன் ரூட் போக உங்க முடியாது. பேர்ல யாராவது ஒருத்தவங்க வெளியே போகணும். யார அதான் அனுப்ப லைக் முடியும் இப்போ? இல்ல இல்ல அதுதான் எனக்கு தெரிஞ்சு சும்மா சொல்றேன். டெஸ்ட் கூட பண்ணிருப்பாங்க. இப்போ டாம் பேண்டன் ரீப்ளேஸ்மெண்ட்டா சைன் பண்ணிருக்கோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஸ்ட்ரைட்டா Yeah, இறக்குற மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தேர்ட் ஓடியில மேபி இறக்கிருக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்டா அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டு. ஸோ அதான் மோஸ்ட்லி டாம் எனக்கு பேண்டன் நிறைய ஓகே பேர் சோ சான்ஸ் அவன் தான். தெரிஞ்சும் கஸ் இல்ல. அட்கின்சன் எடுத்துட்டு வந்தான். ஐ திங்க் இப்ப ஜெனியூனா ஸ்விங் பண்ண கஸ் அட்கின்சன் எனக்கு தெரிஞ்ச அந்த குத்தர பவுலர் தானே மார்க் வுட் ஜோஃபர் ஆமா ஆர்ச்சர் ஆமா ஆமா. மறுபடியும். இந்த டெக் பாகிஸ்தானுக்கு அது தான். போதும் இல்ல. பாகிஸ்தானுக்கு அது போதும் இல்ல. எதுக்கு ஸ்விங் பவுலர் பெருசா எதுக்கு தேவை? இல்ல இனிஷியல் என்னதான் ம். இருந்தாலும் இனிஷியல் ஒரு 4-5 ஓவர் கொஞ்சம் அப்படி இப்படி மூவ்மெண்ட் இருக்கும்ல. அதுக்காக மேபி ஏன்னா சரி சக்கீப் ஓகே. மஹமூதால ரிவர்ஸ் ஸ்விங் பண்ண முடியும் இந்த ஓல்டு பால்ல. ஓல்டு பால் எஸ் அந்த ஓகே. நக்கிள் கட்டர்ஸ் எல்லாம் நல்லா போடுவாங்க அதுக்கு தான். ஏயா ஏயா புரியுது புரியுது. ஓகே எனக்கு அதுதான் இவங்களோட ஸ்பின் பேட்டிங்ல லிவிங்ஸ்டனோட ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷிங்ல அந்த இது கொடுக்க முடியல. அந்த கட்டாக்ல ஆடின அந்த மேட்ச்ல 307 அடிப்பாங்கடா. 320 to 330 போயிருக்க வேண்டியது லிவிங்ஸ்டனோட இதனால முடியல. லிவிங்ஸ்டனோட அந்த ஃபார்ம் இல்லாததுனால முடியல. சோ எனக்கு அதுதான் எனக்கு ம். தோணுது. எனக்கு வந்துட்டு ஐ டோன்ட் see them qualifying for நான் semifinals. அதுக்குதான் This might சொல்றேன் be a big பேசாம call. லிவிங்ஸ்டனுக்கு பதிலா ஜேமி ஸ்மித் ஆடிட்டு போலாமே. 5 அதான்டா bowler வச்சுட்டு வேற போங்க ஸ்பின்னிங் போனா ஆப்ஷன். போகுது. எப்படி ஜோ ரூட் உனக்கு ஸ்பின்னிங் ஆப்ஷன். ஸ்பின்னிங் ஆப்ஷன் 10 ஓவர் ஆடில் ரஷீட் போடுவான். ஓகே போனா அந்த போகுது. ஜோ சைடு ரூட் ஒரு சும்மா 5 ஓவர் போட்டு போயிடணும். இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு ஹாரி அந்த ப்ரூக் அந்த காலியை ஒரே வச்சாலும் கை சுத்த காரணத்துக்காகவாச்சு முடியும்ல. லிவிங்ஸ்டன் தான் போவாங்க. இல்ல ஏன்னா லிவிங்ஸ்டன் தான். ஜாமி ஸ்மித் வந்து ஜேமி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மித்தும் நல்ல எனக்கு தெரிஞ்ச ஹிட்டர் ஒரு அவன். அப்படியா? ஓகே லைக் யா எனக்கு தெரிஞ்சு லிவிங்ஸ்டன் தான் ஆடுவாங்க. பட் லைக் லிவிங்ஸ்டனோட ஃபார்ம் தான் எனக்கு மேட்டர். Yes. எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் ஆமா see them qualifying to semifinals this time. ஆமா. நானும் உள்ள என்னோட ப்ரெடிக்ஷன்லயும் இங்கிலாந்து இல்ல. இல்ல எனக்கும் அதான் தோணுது. கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா கொஞ்சம் இல்ல ரொம்ப இப்போ கஷ்டப்படுவாங்க. இங்கிலாந்து ம். எனக்கு இன்னொரு டவுட். சாரி, அதாவது இப்போ இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து எங்க கராச்சியில இருக்கா இல்ல லாகூர்ல இருக்கா? ஏன்னா முல்டான்ல மட்டும் தப்பி தவறி இருந்ததுன்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட. ஆமா அது வேற பாக்கணும். அது கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வேற பாக்கணும். முல்டான்ல எல்லாம் இவங்க எப்படி ஆட போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்பின்னர் அந்த இல்லாம முல்டான்ல எப்படி பாட்டா ஆட டெல்லி போறாங்க. விக்கெட்லயே லாகூர்ல தான் வந்து இருக்கு மேட்ச். உதவுறாங்க ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான். லாகோர்ல தான் இங்கிலாந்து மேட்ச். 26th லாகோர்ல தான் மேட்ச். February லாகூர்ல. ம். லாகூர்ல. ஏன்னா நான் ஏன் கேட்டேன்னா இவங்க அந்த பாட்டா டெல்லி விக்கெட்ல இங்கிலாந்து கிட்ட பரம வாங்கினாங்க வேர்ல்டு கப்ல 2023ல. எஸ். ம். ம். அதுதான் சொல்றேன். ஓகே அவங்க குவாலிஃபை ஆக ஐ மாட்டாங்க. திங்க் என்னோட ஒப்பீனியன்லயே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் தோணுது.